நாம் இறைவனுக்கு இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் நம்ம எடுத்துக்க தலைப்பு ஐந்தில் ஆறு. ஐந்தில் ஆறுன்றது இது என்ன நிறைய பேர் பண்ணுவோம். ஐந்தில் ஆறு அப்படின்னா என்னன்னா ஒன்றும் இல்லைங்க, இறைவன் ஓரறிவு ஈரறிவு ஐந்தறிவு உயிரிடத்திலே அருமையான வாழ்க்கை தத்துவம், வாழ்வியல் தத்துவம், நிர்வாக தத்துவம் வைத்திருக்கிறார். அதை நம்ம என்னென்ன தெரிஞ்சுட்டாவே வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் மேற்கோள் காட்டி போகலாம். அதாவது இறைவன் மீன்களை படைப்பதற்கு முன்பே தண்ணீரை படைத்திருக்கிறார். இதுதான் உண்மை. அப்போ நாம் வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களும் இறைவன் முன்பே உலகத்தில் படைத்திருக்கிறார். இறைவன் திருமறையில் அழகாக சொல்கிறார், விண்ணையும் மண்ணையும் அனைத்தையும் மறைத்துத்தான் வைத்திருக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப என்ன அனைத்து மறைத்திருக்குன்னா உலகில் வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் மறைத்து வைக்கிறது. நாம் அறிவு கொண்டோடு பார்த்தால் வாழ்வதற்கான அத்தனை விஷயம் கிடைக்கும். இப்ப நிர்மா சோப்புடைய கம்பெனியில் கர்சன் பாய் அழகா சொல்லுவாரு, பார்க்காதே நோக்கு, கேட்காதே கவனிப்பார். இதனுடைய அருமையான ஒரு நிர்வாக தத்துவம். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்காம நோக்கணும். வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. ஆளுமை திறன், தன்னம்பிக்கை, மனித உறவுகள் மேம்படுதல், நேர டைம் மேனேஜ்மெண்ட், நேர மேலாண்மை, உரையாடல் கலை, கம்யூனிகேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ப்ராப்ளம் சால்விங், இது எல்லாமே மற்ற உயிரிடத்திலே மறைமுகமாக இறைவன் வைத்துள்ளான். இது எப்படி நம்ம போய் பார்த்தோம்னா கண்டிப்பா தெரியும். ஏன்னா இறைவன் எல்லோருக்கும் எல்லா விஷயத்தையும் படைத்திருக்கிறான். ஆனா நம்ம கவனிப்பதில்லை. நம்ம வாழ்வதற்கான பொருள் தேவை. கண்டிப்பா உலகத்தில் அத்தனை பேர் வாழ்வதற்கான பொருள் தேவை, வாழ்ந்ததற்கான பொருள் தேவை. இந்த உலகத்தில் ஒவ்வொரு உயிரையும் ஒவ்வொரு பொருளையும் இறைவன் இந்த உலகத்தில் மற்ற உயிர்களுக்கு உதவுவதற்காகத்தான் படைத்திருக்கிறார். இறைவனை அத்தனை பேரும் நேசிக்கலாம். ஆனால் இறைவன் யார் ஒருவர் தான் கொடுத்ததை வைத்து இந்த உலகத்துக்கு திருப்பி தருகிறாரோ அதைத்தான் இறைவன் நேசிக்கிறார். இறைவன் திருமறையில் அழகா சொல்றார், உனக்கு செல்வத்தை கொடுத்தேன், நீ எப்படி செலவித்தாய்? உனக்கு நல்ல பிள்ளைகளை கொடுத்தேன், எப்படி செலவித்தாய்? உனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்தேன், எப்படி சென்றாய்? கற்றதையும் பெற்றதையும் யார் ஒருவர் தருகிறார்களோ அவர்கள் தான் கேட்பதற்கும் பெறுவதற்கும் தகுதியானவர்கள். அப்படிப்பட்ட ஒரு அடையாளம் இந்த வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, அதாவது எத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்தோம் என்பது முக்கியமில்லை, எப்படி வாழ்ந்தோம். இதுதான் வாழ்க்கையில எத்தனை காலம் வாழ்ந்தோம், எப்படி வாழ்ந்தோம் அப்படிங்கிறதுதான் இந்த உலகத்தின் அடையாளம். உலகத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளம் பார்த்தீங்கன்னா சில நாட்கணக்கிலே வாழக்கூடிய தேனி நமக்கு இது ஒரு அடையாளம் காட்டுது. நாட்கணக்கிலே வாழக்கூடிய பட்டுப்பூச்சி நமக்கு இது ஒரு அடையாளம் காட்டுது. நாட்கணக்கிலே வாழக்கூடிய தேனி 100 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத தேனி இந்த உலகத்துக்கு அடையாளமாக கொடுக்குது. நாட்கணக்கிலே வாழக்கூடிய பட்டுப்பூச்சி 100 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாத பட்டுச்செடி இந்த உலகத்துக்கு அடையாளமாக கொடுக்குது. நம்ம இந்த உலகத்துக்கு என்ன அடையாளம் கொடுக்குது? இறைவன் மேற்கோள் காட்டுறார், பார் இந்த விலங்குகளை பார், இந்த உயிரினங்களை பார், இந்த உலகத்திற்காக எத்தனை விஷயத்தை கொடுத்துருவார், கொடுத்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருக்கோம், நீ என்னத்தை கொடுக்குற அப்படிங்கிறத சொல்லுவோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நாம் அத்தனை பேரும் ஒரு முயலை கொடுத்து விடுறாங்க, கொடுத்துட்டு இந்த அட்ரஸ்ல கொண்டே கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அவர் முயலை கொண்டு போயிட்டே இருக்காரு. கொண்டு போறதுல முயல் தப்பிச்சு ஓடி போயிரு. முயலை கொண்டு போய் சாதாரண நடந்து போறாரு. என்னங்க நீங்க முயல் வாட்ட போது நீங்க சாதாரண போறீங்கன்னா, முயல் போனா போயிட்டு போகுது, அட்ரஸ் கிட்ட தானே இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் என்னன்னா நம்ம அத்தனை திருமறை எல்லாத்தையும் வச்சிருக்கோம். ஆனா அது சொல்லப்பட்ட விஷயங்களை விட்டுட்டோம். மனிதர்களா வாழ்வதற்கு முன்பே மனிதர்கள் வாழ்க்கைக்கான தத்துவங்களை இறைவன் என்னென்ன கொடுத்தாரு அப்படிங்கிறது பார்க்கணும். நம்ம நிறைய பேருக்கு சில விஷயங்கள் தான் தெரியும். பாத்தீங்கன்னா நம்ம எறும்பிட்டு இருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், தேனிட்டு இருந்து சுறுசுறுப்பை கற்றுக்கொள்ள வேண்டும், எறும்பிட்டு இருந்து சேமிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி ஒரு சில விஷயம், காகத்தை பகிர்ந்து கொள்ளை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா அதை தாண்டி நிறைய நிர்வாக விஷயங்கள், வாழ்வியல் விஷயங்கள் இறைவன் ஒவ்வொரு வீடத்திலும் மறைமுகமாக வைத்திருக்கிறார். அந்த உற்று நோக்க ஆரம்பிக்கும் போது அதுல தெரியும். இப்ப சாதாரண ஒரு பயிர், இப்ப நம்ம சில பேர் வாழ்க்கையிலே கர்வம் கொள்ளக்கூடாது, வாழ்க்கையில உயர்வான நிலைக்கு போக போக தலை வணங்கி இருக்க வேண்டும், ஒரு பணிவான வாழ்க்கை இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றப்ப ஒரு நெற்பயிர், நெற்கதிர் வளரும் போது நேரம் வளரும். ஆனா அது வளர்ந்து கதிர் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தலை குடிந்து இருக்கும். உலகத்துக்கே உணவளிக்கக்கூடிய நெற்கதிராக இருந்தாலும் தலை வணங்கித்தான் இருக்கிறது. அப்ப இறைவன் அந்த நெற்கதிரையே தலை வணங்கி வைத்திருக்கும் போது மனிதர்கள் வாழ்க்கையில ஒரு நிலை உயரும் போது பணிவான ஒரு வாழ்க்கைக்கு வேண்டும். எல்லா விஷயம் மறைமுகமா இருக்கு. இப்போ ஒரு இடத்துல செல்போன் இருக்குன்னா அந்த இடத்துல பல பேர் செல்போன் இருக்கலாம், ஆனா செல்போன் சிக்னல்ஸ் எதுவுமே கண்ணுக்கு தெரியாது.
ஆனா மொபைல் ஆன் பண்ணோட அதற்கான சிக்னல் வந்துடும். அதே மாதிரிதான் நம்ம மனசுங்கிற மொபைல் ஆன் பண்ணி பார்த்தோம்னா இறைவன் நமக்கு கொடுத்திருக்க வாய்ப்புகள் என்ன, இறைவன் நமக்கு கொடுத்த திறமைகள் என்ன, இதெல்லாம் பயன்படுத்தலாங்கிறது நமக்கு வரும். அதான் சொல்லுவாங்க, தலைமை பண்புல இலக்குகளை தீர்மானிங்கள், திசைகளையும் பாதைகளையும் இறைவன் காட்டுவாங்க. இலக்குகளை ஃபர்ஸ்ட் தீர்மானிக்கணும். இதற்கும் இறைவன் அருமையான ஒரு உதாரணத்தை வச்சிருக்காரு. பல்லாயிரக்கணக்கான மைல்கள் இருந்து அண்டார்டிகால இருந்து வேடந்தாங்களுக்கு பறவைகள் வருது. அதுவும் தான் ஜோடியோட கரெக்டா வருது. போகும்போது கரெக்டா அந்த சீசன் முடிஞ்சோட ஜோடியோட கரெக்டா அது வேடந்தாங்களுக்கு போயிருக்கு. அந்த பறவைகளுக்கு யார் வழிகாட்டியது? இறைவன் தான் வழிகாட்டினான். எந்த இடத்துலயும் போய் இப்படி போ அப்படி போன்னு சொல்லல, இறைவன் தான். நம்ம நம் இலக்குகளை தீர்மானித்தால் இறைவன் திசைகளையும் பாதைகளையும் காட்டுவான். இது இறைவன் இலக்குகளை தீர்மானிக்கிறதுக்கு பறவைகள் இடத்திலிருந்து காணப்பட்டது. தடைகள் வந்தால் திரும்பி வராதுகள். இலக்கை தீர்மானத்தை பிறகு தடைகள் வந்தால் திரும்பாதுகள். ஒரு முடிவெடுப்பதற்கு முன்பு பலமுறை யோசிங்க. முடிவெடுத்தா எந்த காலம் பின்னால வராதிங்க அப்படிங்கிறதுக்கு எறும்புகள் உதாரணம். எறும்புகள் போற பாதையில் நீங்க சின்ன கல்லை தூக்கி ஒரு சின்ன தடையை போட்டு பாருங்க. ஒண்ணு எறும்பு அதை தாண்டி மேலே ஏறி போகும், இல்லைன்னா எறும்பு சுத்திட்டு போயிடும், திரும்பி வரவே வராது. ஆனா நமக்கு வாழ்க்கையில் சின்ன சின்ன தடைகள் வந்தோட வாழ்க்கையை சொன்ன எடுத்துக்கொண்டு முயற்சி திரும்பி வந்தோம். எறும்புகள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அதே மாதிரி கழுகுகள், வாழ்க்கையை நம்ம எப்பொழுதும் வந்து கழுகுகள் உற்று நோக்க வேண்டும். இறைவன் நமக்கு வாய்ப்புகளையும் உணவுகளையும், இறைவன் எல்லா பறவைக்கும் உணவை படைத்திருக்கிறார், ஆனால் கூட்டிலே வந்து போடுவதில்லை. நம் வாய்ப்புகள் எங்க இருக்கு, நமக்கான உணவு எங்க இருக்கு அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா கழுகு 10 மைல் உயரத்திலிருந்து பறந்தாலும் கீழே கிடைக்க ஒரு எளிய உன்னிப்பா பார்க்கும். அப்ப கூட்டில் போட்ட ஒரு விதப்பிலே கண்டிருக்கிற மாதிரி வாய்ப்புகள் நோக்கி உற்று நோக்கியிருங்கள் அப்படிங்கிறத சொல்றேன். இறைவன் இதுல வந்து கழுகு நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். 21 நாளைக்கு ஒரு முறை நம் உடம்பில் இருக்கிற அத்தனை செல்களும் புதுப்பிக்கப்படுகிறது. இது இறைவன் நமக்குள்ள கொடுத்த ஒரு மார்க்கம். நாம் வாழ்க்கையில என்ன தொழில் செய்யறோமோ நம் வாழ்வுகளுக்கு இருக்கிற மாதிரி புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உலகத்தில் மாறாத ஒரு விஷயம் மாற்றம் மட்டும்தான். Life is collection of changes. We can't change any changes, but we can challenge the every changes. இதுதான் வாழ்க்கை. நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கோம். நம்மை புதுப்பித்துக் கொள்ளவில்லை என்றால் கால மாற்றத்தால் நாம் அடித்து செல்லப்பட்டு விடுவோம். இதுதான் உண்மை. இதற்கும் இறைவன் வந்து அற்புதமான உதாரணத்துக்கு கழுகின் வாழ்க்கையில தான் வந்திருக்காரு. கழுகு பார்த்தீங்கன்னா அதோடைய சராசரியான ஆயுள் வந்து ஒரு 70 வயசு வரையும் இருக்கும். அது 30-33 வயசானவனே ஒரு மிகப்பெரிய மலை உச்சிக்கு போயிடும். பல தோட்டம் உள்ள ஒரு மலை உச்சிக்கு போய் தன் அழகையும் தன் சிறகையும் தானே பீச்சு ஒரு 10-12 மாதங்கள் வரை உயிர் வாழும், பழங்களை தின்று உயிர் வாழும். அதற்கு பிறகு மீண்டும் 35 ஆண்டு காலம் அந்த பறவை உயிர் வாழும். இதுல இருந்து இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல் என்னன்னா, நாம் வாழுகிற காலத்தில் நாம் எந்த துறை எடுக்கிறோமோ நிர்வாகத்தை தொழில் நம்மை நாம் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறோம். இதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா இதையும் ஒரு உயிரினத்திலிருந்து காட்டுறாங்க. நம்மை சட்டை உரிப்பது, பாம்பு சட்டை உரிப்பது சாதாரணமா பார்த்துருக்கோம். பாம்பு ஏன்னா தரையில ஊந்து செல்ல அந்த செல்கள் சேதமடையும் போது சட்டையை உரிச்சுட்டே இருக்கும். அது தோலை உரிக்கிறதுக்கான தத்துவத்தை கொடுக்குற. ஏன் கொடுத்துருக்காங்கன்னா நாம் புது மாற்றங்களை உருவாக்கி கொள்ள, நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு இறைவன் அந்த சட்டை உரிக்கிறதை காட்டுறாரு. ஒவ்வொரு உயிரினத்திலும் கழுகு வந்து இறைவன் மலை உச்சியிலே இருந்து தூக்கி போட்டாலும் இறைவன் சபிக்காதீர்கள், இறைவன் நம்மளை தாங்கி பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் பறப்பது எப்படி என்று சொல்லித் தருவார். இதற்கும் கழுகு உதாரணம். கழுகு தன் குஞ்சுகளை பொறித்த உடனே குஞ்சுகளை காலால் இட்டு உதைத்து விடும். அது விழுந்து பறக்க ஆரம்பிக்கும், அதை போய் டக்குன்னு கையில பிடிச்சிடும். அதே மாதிரி பட்டுப்பூச்சி எதிர்ப்புகள் இருக்கும் போதுதான் நம்ம வீரியம் அதிகமாகும், உடம்புல அதிகமாகும். இப்போ நம்ம சாதாரண நடக்கிறதுக்கும் ஒரு நாய் நிறுத்தோம்னா வேகமா ஓடணும். எங்கிருந்து அங்கே சக்தி வந்தது? நம்ம எதிர்ப்புகள் வரும்போது நம்ம உடம்புல வந்து சக்திகள் அதிகமாகும். நம்ம எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் நம்ம தாங்கிக் கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். இப்ப பட்டுப்பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த லார்வால இருந்து முட்டையில இருந்து அந்த வெளியே வரும். நீங்க அதை வெளியே எடுத்து விட்டீங்கன்னா அந்த பட்டுப்பூச்சி செத்து போயிடும். அதான் ஒட்டச்சுக்கிட்டு அது வெளியே வந்து அந்த தோள்கள் மென்மைப்படும் போது அந்த சிறகுகள் கொடுத்து அந்த பட்டுப்பூச்சி உயிர்வாங்க. அப்ப எதிர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் நம்ம உடம்புல வந்து ஒரு ஆற்றல் பெறுவதற்கு இறைவன் வாழ்க்கை தத்துவம் சொன்னாரு. அதே மாதிரி இந்த வேடந்தாங்களுக்கு வரக்கூடிய பறவை, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய இளைஞர்கள் வாழ்க்கையை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். பெற்றோர்களை விட்டு, வளர்த்தவர்களை விட்டு, உருவாக்கியவர்களை விட்டு அவங்க வாழ்க்கையை தீர்மானிக்க நினைக்கிறாங்க. இதுவும் ஒரு தவறான பழக்கம்.
தூக்குநாங்குருவி. இன்னைக்கு வந்து விஞ்ஞானிகள் உலகத்தில் என்னென்னமோ மாற்றங்கள், என்னென்னமோ அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தி விட்டாங்க. விண்வெளிக்கு போயிட்டாங்க, செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஒரு தூக்குநாங்குருவியோட கூடு எப்படி கட்டுகிறது, சிலந்தி வலை எப்படி பிடிக்கிறது, தேன் கூடு எப்படி கட்டுகிறது, ரகசியத்தை இன்னைக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல. தூக்குநாங்குருவி என்ன பண்ணுக்கலாம், நிறைய ஆண் குருவிகள் சின்ன சின்ன கூடுகளை கட்டும். அந்த கூடுகளை போய் பெண் குருவி உட்கார்ந்து உட்கார்ந்து பார்க்கும். எந்த கூடு சாப்பிட்டா கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த கூடு கட்டிய பறவைத்தான் அது இனப்பெருக்கத்துக்கு அழைக்கும். வாழ்க்கையின் அருமையான தத்துவம். தனக்காக வாழக்கும், தனக்காக ஒரு வீடு கட்டி கொடுக்கக்கூடிய ஒரு பறவையைத்தான் ஒரு பறவையை இனம் சேர்த்துக் கொள்கிறது. அப்படி இருக்கும்போது வாழ்க்கையில தனக்காக சம்பாதித்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய யார் என்று தீர்மானிக்கக்கூடிய பக்குவம் இளம் வயதிற்கு இருக்காது, பெற்றோர்களுக்கு தான் அந்த பக்குவம் இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னும் அருமையான ஒரு இது கரையான் குத்து கட்டுறதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா கரையான் குத்து தன் எச்சரிக்கை தொட்டு தொட்டு கட்டும். ஆனால் அந்த கரையான் குற்றில் பாம்பு இருக்கும் என்பது அடுத்த விஷயம். ஆனால் அந்த கரையான் குற்றுக்குள் உள்ள போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கரையானுக்கும் ஒரு தனி செப்பரேட் ரூம் இருக்கும். அதுல அந்த ராணி கரையான் இருக்க ரூம் பார்த்தீங்கன்னா நைட் ஆனா கதன்னு வார்மிங் ஆயிரும். மகள்ல பாத்தீங்கன்னா நல்ல ஜில்லுன்னு ஏசி மாதிரி உள்ள சில்லுன்னு ஏசி மாதிரி ஆயிரும். இந்த ராணி கரையான் இருக்க ரூம் மட்டும் செப்பரேட்டா இருக்கும். இந்த கரையான்கள் எந்த சிவில் இன்ஜினியரிங் காலேஜில் போய் எந்த டெக்னாலஜி சிவில் இன்ஜினியரிங் ஆர்கிடெக்ட் டெக்னாலஜி படிச்சோம். இந்த கரையானுக்குள்ளே ஒரு பெரிய ஆற்றலை வடிவமைத்திருக்காங்க. அற்புதமான ஒரு ஆற்றல் கரையான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலந்தி வலை. நிறைய பேருக்கு ஒரு குடும்பங்களுக்கு நிர்வாகங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன, குடும்பத்தில் பிரச்சனை நிர்வாகத்தில் கொண்டு காட்டுவாங்க, நிர்வாகத்தின் பிரச்சனை குடும்பத்தில் கொண்டு காட்டுவாங்க. ஆனால் அதற்கு சிலந்தி வலை ஒரு உதாரணம். சிலந்தி வலை நிறைய பேர் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, விடாமுயற்சிக்கு தான் சொல்லுவோம். சிலந்தி வலை கீழே விழுந்தது, விடாமுயற்சியோடு கட்டியதுன்னு. ஆனா சிலந்தி வலையில 2 வலை இருக்குங்க. ஒரு வலை அது டிரான்ஸ்போர்ட் போறதுக்கு, ஒரு வலை வந்து அது உணவுகள் வந்து ஒட்டி கொள்வதற்கு. இந்த சிலந்தி வலை எந்த வலையில உணவுக்கு போகும்போது உணவு வலைக்கு போகும், அது டிரான்ஸ்போர்ட் போகும்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகும், அந்த இலைக்குள்ள போகும். யார் இது செப்பரேட் பண்ணி கொடுத்தது? அப்ப நம் வாழ்க்கையில தொழிலையும் குடும்பத்தையும் தனித்தனியாக வைத்து பாருங்க. 2 உள்ள பிரச்சனைகள் நம்ம சேர்த்து வைத்துக் கொள்ளக்கூடாது. இது இறைவன் வந்து ஒவ்வொரு உயிரிடத்துல ஒவ்வொரு தலைமை பண்பு அற்புதமான விஷயங்களை எல்லா விஷயம் எதையும் அசாதாரணமாக படைக்கிறது, எல்லாத்தையும் அற்புதமா படைச்சிருக்காரு. இந்த வாழ்வில் ஒவ்வொரு உயிரிடத்துக்கும் இனி வரக்கூடிய விஷயங்கள்ல நேர தவறாமை, கம்யூனிகேஷன், உரையாடல் எப்படி ஒரு விலங்குகள் கற்றுக்குது, கால நேரத்தை எப்படி ஒரு விலங்குகள் கற்றுக்கொண்டது, எப்படி உயிரினங்கள் எப்படி வாழ்கிறது, ஒவ்வொரு உயிரினத்தும் ஒரு தத்துவங்கள் இருக்கிறது. இந்த தத்துவங்களை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எப்படி நம்ம வாழ்க்கை நடைமுறைப்படுத்தலாம். ஏனென்றால் இறைவன் எல்லாத்தையும் ஒரு அற்புதமான ஆற்றலையும் திறமையும் புதிந்து வைத்திருக்கிறார். ஏன்னா ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பூமிக்கு இல்ல வைரம் இருக்கு, தங்கம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துல ஒரு விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அது தோண்டினால் மட்டும்தான் கிடைக்கும், அது சோம்பேறிகளுக்கு கிடைக்காது. அதே மாதிரி தாங்க நம் உள்ளுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்குங்கிற ஆற்றலை வெளியே பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையை ஜெயிச்சுக்கலாம். நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க உற்று நோக்குங்கள். வாழ்வியல் தத்துவம் அதுல இருக்கு. ஒரு மரம் கூட, ஒரு வாழை மரம் கூட தான் இறக்கு பட்டு போகும் நேரத்தில் கூட உங்களுக்கு கன்றை வளர்த்து விட்டு தான் போகுது. அதே மாதிரிதான் வாழ்க்கையில் நாம் இந்த உலகத்தில் சமுதாயத்தில் வாழ போறோம். நாளைக்கு நம்ம சமுதாயத்தில் நடக்கிற பெரிய சொத்து என்னன்னா இந்த நல்லதொரு சமுதாயத்தை விட்டுட்டு போகணும். இந்த நல்லதொரு சமுதாயத்துக்கான வாழ்வியல் தத்துவம், நிர்வாக தத்துவம் அத்தனையும் நம் உயிரினங்களிடத்திலே இறைவன் அற்புதமாக வைத்திருக்கிறார். அந்த உயிரினங்கள் அது ஒழுங்குமுறை, வாழ்க்கையில் ஒரு ஒழுங்குமுறை. பறவைகள் பறக்கும் போது பாருங்க, அந்த வி ஷேப்ல அழகா பறக்குது, எந்த இடத்துல ரூட் மாறாது, கரெக்டா போய் கரெக்டா வரும். அந்த ஒழுங்குமுறை எந்த இடத்துல ஒரு திசை மாறாது. நம்ம சும்மா சொல்றோங்க செம்மறியாடுகள் சொல்றோம், செம்மறியாட்டு அந்த மாதிரி போறோம். அது அற்புதமான வாழ்த்துத்துவம். உலகம் ஒத்து போற விஷயத்தில் ஒத்துக்கொண்டு ஒரு உலகம் போற பாதையில் நல்லபடியா போறோம்னா நல்ல விதைகள் கிடைக்கும். இதை வந்து வாழ்க்கையில ஒரு தத்துவங்கள். இதுல வந்து இந்த விஷயங்களை நாம் கற்றுக்கொண்டு இனி வரக்கூடிய காலங்களில் இதை மீண்டும் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.